ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ வீடியோ கன்ஃபார்ம் பண்ணிங்க. கிளியராக இருக்குங்களா வாய்ஸை? இன்னைக்கு டாடா ஸ்டீல் மேலே ஒரு கவனம் இருக்கட்டும். ஆடியோ வாய்ஸ் கிளியராக இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் கிளியராக இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மார்க்கெட் ரன் ஆகிடும். ஒரு 9:30க்கு மேலே தெரியும் உங்களுக்கு எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு. நிஃப்டி வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது இன்னும். ஸ்க்ரீன் நாட் கிளியருங்களா? பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ரீலாகின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் சரியாக தெரியலனா ரீலாகின் பண்ணிக்கங்க. சைன் அவுட் பண்ணி திரும்ப சைன் அவுட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்னும் ஒரு மார்க்கெட் ஒரு கிளியர் டைரெக்ஷன் பிடிக்கல, ஒன்றும் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். மெக்டாவல் பாருங்கள், ஒரு பைக்கான ஒரு வாய்ப்பு வருது. லாங் இருக்குங்க. இந்த ஸ்டாப் லாஸ் இல்லைன்னு பாருங்கள். மெயின் ஸ்டாப் லாஸ் மேலே ரொம்பவும் கவனமாக இருங்க. 38 ₹4 உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகுங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பரவாயில்ல. இது ₹4 ரிஸ்க் எடுங்க. பை சைடு கவனம் வைங்க. இதுக்கு ₹4 ரிஸ்க் எடுங்க. பை சைடு கவனம் வைங்க. இதில் மேலே. குட் மார்னிங். குட் மார்னிங். நம்ம டாடா ஸ்டீல் 4th கேனில் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் கேண்டில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று வந்து கேண்டில் சைஸ் வந்து வெரி ஸ்மால், ரொம்ப ₹1, ₹1, இன்னும் ₹1.50, ₹1.40 இருந்தது. ஸோ இன்றைக்கி கேண்டில் சைஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் 250 இருந்தாலும் என்ட்ரி ஆகும், பரவாயில்ல. ஏன்னா நம்ம ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் அதெல்லாம் ரெடியூஸ் ஆகுது இல்லையா? ஃபார்மா செக்டர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ரேஞ்சில் ட்ராவல் பண்ண ஃபார்மா செக்டர். அரவிந்த் ஃபார்மா. நோ கிளியர், அது கிளியராக இல்லை. அது யூபிஎல். யூபிஎல் ஒரு பை சைடு போட்டிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ மெக்டவுனில் நம்ம ஒரு கவனம் செலுத்தலாம். அது
ஓகே. லோயர் சைடு போயிடுச்சுன்னா விட்டுடுங்க. மேலே பை சைடு வந்தால் மட்டும் பை பண்ணுங்க அது மெக்டோல். ஏன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது. சேல் சைடு போகாதீங்க. டெக் மஹிந்திரா இதுவும் ஒரு பை சைடு போகிற ஸ்டாக்ஸ் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல கண்டினியூவாக மேலே போச்சு. மேலே போயிட்டு இங்கே கரெக்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பிரேக்கர் கொடுத்துச்சு. பிரேக்கர் கொடுத்து கீழே வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல சேலிங் வந்தது. ஆனால் பையர்ஸ் வந்து அதில் மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் பையர்ஸ் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் பை சைடு ஒரு கவனம் வைக்கலாம் அந்த டெக் மஹிந்திராவில். டாடா ஸ்டீல் ஃபோர்த் கேன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலைங்களா? ஓகே, தேர்ட் கேன் கம்ப்ளீட் ஆகிருக்குது. 9:15, 9:20, 9:25. இப்போ 9:30 கேண்டில் மேலே நம்ம கவனம் வைக்கணும். 9:30 மேலே கேண்டில் கவனம் வச்சோம்னா இன்றைக்கி ப்ராஃபிட் டாடா ஸ்டீலில் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேண்டில் சைஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வரணும். அட்லீஸ்ட் 2.5 அது மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் 4 rupees 450 வரலும் இருக்கலாம், பரவாயில்ல. மினிமம் வந்து 250 இருந்தே இருக்கணும். கோட்டக் மஹிந்திரா பையில் போயிட்டுருக்கு. கோட்டக் மஹிந்திரா மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஒரு பரவாயில்ல, ஒரு 1 rupee அந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆகிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, பை சைடு போகலாம். அதில் என்ட்ரி ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு பரவாயில்ல, அந்த ப்ரைஸ் வந்து வந்துடுச்சு, கிட்ட தான் வந்துடுச்சு. ஸோ எஸ்எல் இது போட்டுங்க 159.60, 8 rupees எஸ்எல், 8 rupees டார்கெட். ஓகே, இதில் உட்காருங்க, பரவாயில்ல. அது மெயின் வந்து 2 எஸ்எல் கண்டினியூ ஆகிடுச்சா ஸ்டாப் பண்ணுங்க ட்ரேடிங். அதே மாதிரி 2 ப்ராஃபிட் வந்துருச்சுங்களா, ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுங்க. நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம், மெக்டோல் பை சைடு போகவே இல்லை. ஸோ இந்த ஆர்டர் வந்து இக்னோர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே, ஏன்னா நம்ம பை சைடு நம்மளோட வியூ இருக்கு சொல்ல, சேல் சைட் போனால் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது வந்து இக்னோர் பண்ணிடுங்க. அதை இன்னும் எதுவும் கால்ஸ் கொடுக்கல டெலிகிராமில். நான் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். நமக்கு எதுவும் சான்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அதில் மெயின் அதில் கவனமாக இருக்கணும். ஏதோ சேல் சைடு போதே நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரேட் பண்ணக்கூடாது. அது எங்கன்னா போட்டு சேல் சைடு ஒரு 10% கீழே போயிட்டு வேணாம். நம்மளோட வியூவில் நம்ம ஸ்டடியாக இருக்கணும், டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். மெயின் பேஷன்ஸ், ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் இருக்கணும். நம்ம இவ்வளோ டைம்குள்ளே ட்ரேட் எடுத்தாகணுமே, இவ்வளோ டைம் ட்ரேடிங் ப்ராஃபிட் புக் பண்ணி ஆகணுமே, இது நமக்கு ஒரு லாஸ் ஆகிடுச்சு, 2 ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கூலாக இருங்க. 2 ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சா ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் நாளைக்கு சான்ஸ் கிடைக்காம போயிடுது, ஏன் அந்த சான்ஸ் இன்றைக்கே தேடணும் எந்த அவசியம் இல்லையே. இன்றைக்கே தேடலாம், அது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அவ்வளோதான். கோட்டக் மட்டும் ஒன்றும் பை சைடில் இருக்குது. இது வந்து நம்ம லைவ் செஷனில் இருக்கவங்க மட்டும், வந்து டெலிகிராம் சேனல் எதுவும் கொடுக்கல நான், ஒன்லி லைவ் செஷன் இருக்கவங்க மட்டும். இது 1376 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி மிச்சம் பார்த்துக்கலாம்.
இந்த பக்கம் செல்லிங் ப்ரைஸ் திரும்ப வரும். ஸோ அதனால் ஒரு ப்ராஃபிட் அந்த இடத்துல புக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டாபரில் பாருங்கள், டாபர் பாருங்கள், எங்கே பையிங் ப்ரைஸ், எங்கே செல்லிங், எங்கே போனால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பையிங் எடுத்திங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிட்டதுக்கப்புறம் பை எடுத்தால் ஓகே, அதில் ஒரு இது இருக்குது. அந்த ட்ரெண்ட் வந்து ஓகே, ட்ரெண்ட் மேலேருந்து கீழே வந்திருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பை சைடு இதில் கவனம் செலுத்தாதீங்க. இல்லை, சேல் சைடு மட்டும் கவனம் பாருங்கள். இது சேலிங்கான வாய்ப்பு வேணுமா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த டாபர் வந்து சேலிங் சைடு போனால் மட்டும் யூஸ் பண்ணிங்க. ஓகே, ஒரு 2 rupees ரிஸ்க் எடுங்க. ஒரு 2 rupees ப்ராஃபிட் இந்த பக்கம் பாருங்கள். ஏன்னா அந்த திரும்ப கீழே வந்து சப்போர்ட் ஏரியா வரும். பிரேக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள். டாடா மோட்டார்ஸ் சின்ன ஸ்டாக்ஸு, இதில் எதுவும் கிடைக்காது. ஒரு பையிங் பொசிஷன் தெரியுது டாடா மோட்டார்ஸில். ஐசிஐசி பேங்க் இன்னும் எதுவும் மூமெண்ட் இல்லை. இன்னும் எதுவும் மூமெண்டம் இல்லை. டாபர் மட்டும் சேல் வந்தால் சேல் பண்ணுங்கள். டெக் மஹிந்திரா இந்த கண்டிஷன் இருக்கு. யூபிஎல் நல்லா பையில் போயிட்டுருக்கு. டாடா ஸ்டீல் நம்ம ஃபோர்த் கேனில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஸ்டீல் ஃபோர்த் கேனில் கிரியேட் ஆயிடுச்சிங்களா? 915, 920, 925, 925, 930 ஃபோர்த் கேனில் என்ன சைஸ் என்னன்னு பாருங்கள். 29, 30. டுடே ஆல்சோ நோ ட்ரேட். ஓகேங்களா, நமக்கு டாடா ஸ்டீலில் இன்றைக்கும் கேனல் சைஸ் வரல. சில பேசிக் ட்ரேடர்ஸ் என்ன எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க. ஆனால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. நான் சொல்கிறேன் இல்லையா, தப்பையும் கரெக்டாக பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும். ஓகே, அந்த தப்பு எப்படி ராங் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அது மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. அது ஏன்னா உங்களோட ரூல்ஸ்க்கு ஆப்போசிட் பண்ணுறது அது. எப்படி அப்படின்னா, இதுக்கு மேலே போனால் பை எடுத்துக்கோங்க, இது கீழே போனால் சேல் எடுத்துக்கோங்க. இது வந்து அவ்வளோவா சரி கிடையாது இது. ஓகேங்களா, இது வந்து ட்ரேடிங்கில் நமக்கு சேராது. அது மாதிரி ட்ரேடிங் பண்ணாதீங்க அது. ஓகேங்களா, இது சில டைமில் ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம். இது வந்து நம்ம டிசிப்ளினுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுற மாதிரி இது. ஓகே, இப்போ இதுக்கு மேலே போனால் பை எடுக்காமல் இதுக்கே வந்து சேல்லாம். நம்ம டாடா ஸ்டீல் ஃபோர்த் கேனில் ஸ்டார்ட் கேனல் சைஸ் கரெக்டாக இருந்தால் அது வந்து செல்லிங் சைடு வரணுமா இருக்குது. ஓகே, இது மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது டாடா ஸ்டீலில் ட்ரேட் இல்லை, விட்டுடுங்க இன்றைக்கி. ஸோ தொடர்ந்து 2 நாள் ட்ரேட் இல்லை, நேற்று இல்லை ட்ரேட், இன்றைக்கும் இல்லை டாடா ஸ்டீலில். அதை கவனத்தில் வச்சுங்க. அதுக்காக நம்ம ட்ரேடிங் பண்ண தெரியல அப்படின்றது, இது வந்து எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜின்னு தெரியாது சார், சிம்பிளாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே இந்த டாடா ஸ்டீல் ஃபோர்த் கேனல் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாருக்காகவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது எனக்கு ஷேர் மார்க்கெட் புதுசாக வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டு டார்கெட் எல்லாம் ஹோல்ட் பண்ணுறேன் நான், எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றவங்களுக்கு மட்டும் இது. ஓகே,
எனக்கு ட்ரெண்ட் லைன் போட தெரியாது, மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னு தெரியாது. பிவிஆர் என்ன ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எதுவும் ஸ்டாக்ஸே கிடைக்கல இன்னும். ஆரோ ஃபார்மா ஓகே, அது பை சைடு போயிட்டுருக்குது. நான் கால்ஸ் கொடுக்கலது. $798. மெக்டோல் இன்னைக்கு பை சைடு வரணும். ஸோ பை சைடு கீழே போயிடுச்சு, நான் இக்னோர் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன். ஸோ டெலிட் பண்ணிடலாம் அதை. யூபிஎல் இல்லை வெயிட் பண்ண சொன்னால் அந்த ஒன் டைரக்ஷன் போயிட்டுருக்குது. டெக் மந்த்ரா இன்னும் அது கிளியர் வரல. இன்னும் கொஞ்சம் இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா சேல் பண்ணலாமா வேணாம்னு டிசைட் பண்ணலாம். இன்ஃபோசிஸ் சிப்லா பிவிஆர் ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. இல்லை எம்என்எம் ஒரு சேலுக்கான வாய்ப்பு வருது பாருங்க. ஏன்னா இந்த பக்கம்லாம் வந்து பையிங் ப்ரெஷர் வந்துட்டல. இல்லை பையர்ஸுங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எப்போனா திரும்ப வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இது கீழே சேல் பண்ணிங்கன்னா இது வரலும் வரதுக்கான வாய்ப்பு 497. ஓகே, ரொம்ப சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் அவாய்ட் பண்ணிடுங்க. மூமெண்ட்டாமே இல்லை இன்றைக்கி எதுவுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைவ் செஷனில் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் எதுவும் கிடைக்கல. ஒன்று தான் எதுவும் கிடைச்சிதுன்னு நினைக்கிறேன், எதுவும் தெரியல எதுவும். எல்என்டி வந்து பைக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. எல்என்டி ஸ்டாப் லாஸ் 5 rupees. ஓகே, கொடுக்கலாம் 5 rupees கொடுக்கலாம். ஏன்னா 900 rupees ஸ்டாக்ஸ் அது. ஒரு 5 rupees ப்ராஃபிட் பாருங்கள். ஒரு 5 rupees இருந்து எஸ்எல் வைங்க, 1:1 ரேஷியோ வைங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்தோம்னா உங்களோட எஸ்எல் கம்மி பண்ணிக்கோங்க. எல்என்டி ஒன்று தானுங்களா? ஒன்று அப்போ ஏதோ ஸ்டாக்ஸ் கொடுத்தேன். என்ன ஸ்டாக்ஸ்? ஸ்டடி மேலே கவனம் செலுத்துங்க, சும்மா ஏதோ டைம் பாஸ்க்குன்னு வர யூஸ் பண்ணாமல். எம்என்எம்
பிபிசிஎல் ஒரு பை ஒன்று வந்திருக்கு. இது 389க்கு மேலே போனால் பை பண்ணுங்க. 389 பிபிசிஎல். கொஞ்சம் டெலிகிராமில் கொடுத்துறேன். பிபிசிஎல் தான். டாடா ஸ்டீல் நம்ம 4th கேண்டல் ஸ்ட்ராட்டஜி வேண்டாம். இது வேறு நார்மலாக நம்ம ட்ரேட்லிங் யூஸ் பண்ணி பண்ணலாம். தான் டாடா ஸ்டீல் நல்லா ஒரு பை மொமெண்டம் கொடுத்து ஒரு கரெக்ஷனுக்காக வரது வெயிட் பண்ணுது. அகைன் 331 அபோவ் மேலே போனால் டாடா ஸ்டீல் பை பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் இருக்கட்டும். மெக்டோவில் இக்னோர் பண்ணிட்டு ஆர்டர் மரிக்கோவில் இல்லை. டாடா ஸ்டீல் 331 அபோவ் பை. இபிஎல்லாம் இக்னோர். டெக் மஹிந்திரா இல்லை. அரவிந்த் ஃபர்மா நான் பிரேக் ஆகிட்டு நம்ம கவனிக்கல. அரவிந்த் ஃபர்மாவை சிப்லா இது பிவிஆர் வந்து சேல் சைடுக்காக ஒரு பாருங்க. ஷார்ட் பொசிஷன் மூமெண்டம் கொடுத்தோன்னா எஸ்எல் வந்து கம்மி பண்ணிங்க. ஓகே, நம்ம எல்என்டியில் வந்து எஸ்எல் சைடு வருது ட்ரிகர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா விட்டுடுங்க. ட்ரேடிங் குவைட் பண்ணிடுங்க. திரும்ப அகைன் ட்ரேட் பண்ணாதீங்க. சன் ஃபார்மா 497 அபோவ் வந்து பை பண்ணாத. சன் ஃபார்மாவை நல்லா புஷ் பேக் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியுங்க. மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 497 அபோவ் பை சன் ஃபார்மா. டாபர் கீழே வந்தால் சேல் பண்ண சொன்னால் கீழே வரல. அது அந்த மேலே ப்ரீவியஸ் ரேஷன்ஸ் லைனர் கிராஸ் பண்ணி மேலே பை சைடு போயிட்டுருக்கு. இக்னோர் பண்ணிடுங்க அதையும். ஸோ இன்றைக்கி சரியாக எதுவும் அமையல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கோட்டாக் ஒன்று எஸ்எல் ட்ரிகராக இருக்குது. எஸ்பிஐ லைஃப் ஒன்று பார்க்கலாம். இது
மேக்ஸிமம் ரீஜன் வருது. எஸ்பிஐ நல்ல ஒரு பை சைடு மூமெண்ட் இருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் 783 கபோ, அதுக்கு மேலே போனால் பை பண்ணிக்கலாம் நம்ம. எஸ்எல் வந்து 779 வைங்க போதும். அது கீழே வந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். டபுள் ரெஜிஸ்டர்ஸ் லைன் இருக்கு. டாடா ஸ்டீல் 331 டச் பண்ணிச்சா பாருங்க. இல்லை, இது கீழே வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த ட்ரிகர் ஆயிடுச்சு பாருங்க. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். இது டெலிகிராமில் கால்ஸ் கொடுத்துருக்கேன், நம்ம ப்ரைம் சேனலுக்கு இருக்கு. $779 வந்து எஸ்எல் ட்ரிகர் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் எப்பவுமே ட்ரேட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ ட்ரேட் பண்ண ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா, இப்போ ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி சப்போர்ட் எங்கே பிரேக் எடுக்குதோ அந்த இடத்துல பிரேக் எடுத்துக்கப்புறம் சேல் பண்ணலாம். இப்போ இல்லை, பிரேக் எடுத்துக்கப்புறம் சேல் பண்ணலாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணணும் அப்படின்னா. BPCL no clear. SBI மட்டும் பற்றி பொசிஷனில் இருக்கு. ஹேவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஹேவல்ஸ் பண்ணுங்க 590 அபோவ் பை பண்ணுங்க. ஹேவல்ஸ் இந்த ப்ரைமில் கால்ஸ் கொடுக்குறோம். டெலிகிராம் வந்து ப்ரைமில் கொடுக்குறது 519 மேலே போனால் பை பண்ணுங்க. எஸ்எல் வந்து இவ்வளோ பெரிய எஸ்எல் தேவையில்லாதுங்க. 590 அபோவ் போயிடுச்சு. 86 மாற்றிங்க எஸ்எல்ல. ஏன்னா அந்த மூமெண்ட்ல நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்கணும், சும்மா வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம கீழே வந்துச்சுன்னா ஆர்டர் இக்னோர் பண்ணிடுங்க. எல்லாம் டீலும் எஸ்எல் ட்ரிகர் ஆகலை, ஆனால் பை சைடு வந்து ட்ரிகர் ஆகிட்டு இருக்குது. எஸ்எல் ஸ்டாப் ஆகல, ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகலை. பார்க்கலாம், ஹோல்ட் பண்ணலாம். ஸோ லைவ் செஷனில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் மெசேஜில் சேட் பண்ணலாம். இல்லை ட்ரேட் எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னா என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகே, பிரேக் ஆகிடுச்சு. இது ஐசிஐசி பேங்க்.
சேல் சைடு வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க்கு 360 வரையிலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைவ் செஷன் என் பண்ணிக்கலாம். இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே ஓகே சுரேஷ், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணீங்களா? மெயின் ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுக்க சொல்ல அவசரப்படாதீங்க. நம்ம ட்ரேடிங்கில் கிடைக்கல, ஸ்டாக்ஸ் கிடைக்கலன்னு ரொம்ப அப்படி இது பண்ணாதீங்க. நம்ம கிடைக்கல, ரிலாக்ஸ் ஆகுங்க, விட்டுடுங்க, பரவாயில்ல. எல்லாம் ஒரு ட்ரெண்டில் போனால் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்ஸ் எதுவும் கிடைக்கலன்னா பரவாயில்ல, விட்டுடுங்க. அன்றைக்கி இல்லை, இதுவும் ட்ரெண்டில் போகல. எதுவும் நேற்றுலேருந்து இன்னும் சைட்வேஸ்லாம் போயிட்டுருக்குது. எல்என்டி ஹேவல்ஸ் ரெண்டும் தான் இருக்குது. ஹேவல்ஸ் இன்னும் பை சைட் போகவே இல்லை. அது இது அவ்வளோ சேலிங் சைடு 360 வரலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து சேலிங் வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸாக இல்லை. வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சேல் பண்ணியிருந்துருக்கலாம். சாரி, இதை எஸ்எல் போட்டு இங்கே சேல் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அது மிஸ் பண்ணிட்டோம். சரி, இக்னோர் பண்ணியிருந்தது, தேவையில்லை, வேணாம். ஓகே, அதுக்கு தான் சொல்ல ஸ்க்ரீன் கொஞ்சம் நம்ம வேறு என்ன கான்சன்ட்ரேஷன் வேறு பார்க்க வச்சுட்டா நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்க்ரீனை வந்து மேக்ஸிமம் 1 இல்லை 2, மினிமம் 2ஆவது வைங்க. மேக்ஸிமம் உங்களுடைய வசதிக்கு ஏற்றப்ப ஸ்க்ரீனில் அதிகப்படுத்திக்கலாம். உங்கள்கிட்ட நார்மல் உங்கள்கிட்ட 41 இன்ச்சு உங்கள் டிவி கூட இங்கே மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவ் செஷன் என் பண்ணிக்கிறேன். திரும்பவும் நாளைக்கு சந்திக்கலாம். உங்களுக்கு நான் தயவு செஞ்சு சொல்கிறேன்ல, உங்களுடைய ஸ்டாக்ஸ் நீங்கள் ஸ்டடி பண்ணி அந்த ஸ்டடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா அதுவும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டடியை மாற்றி அமைச்சிக்கலாம். நீங்கள் லைவ் அப்போ வந்து நீங்கள் ஒரு வெபினார் ஒன்று அட்டன் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் செஷன் வந்து ஈஸியாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பாய்.